இன்று சனி. உலகம் முழுக்க இதை ஒரு கஷ்ட நாளாக பார்க்குறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. சனிக்கிழமை என்பது கஷ்ட நாள் கிடையாது. சனிக்கிழமை வாழ்க்கையை உயர்த்தும் நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை ஒரு உண்மை கதை மூலயமா தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஊரில் ராமுங்கிற ஒருத்தன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக போகலை. வேலைக்கு போகிறதே இல்லை, வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை, மனசு நொறுங்கி போச்சு. பாவம், அவன் என்ன செய்வான்? ஒரு நாள் கோயிலுக்கு போய் சும்மா அப்படியே உட்காந்துருந்தார். அங்கே ராமுவை பார்த்த பெரியவர், என்ன தம்பி இவ்வளவு சோகம், முகம் ஏதோ வாட்டமாக இருக்கே, என்ன கவலை அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமு சொன்னான், எனக்கு எல்லாமே கஷ்டம்தான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல என்று ராமு சொல்ல, அந்த பெரியவர் ராமுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தம்பி இது உனக்கு தண்டனை இல்லை, உன் வாழ்க்கையை மாற்றத்துக்கு கிடைச்ச வாய்ப்பு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எப்போதுமே எந்த கடவுளும் நமக்கு பிரச்சனை தராது, அதுபோல தான் சனியும் நமக்கு பிரச்சனை தராது. நம்ம வாழ்க்கையில் என்ன சரி செய்யணுமோ அதை சரியாக திருத்தி கொடுக்கும். எதுக்காக பயப்படுறோம் அப்படின்னா, நம்பிக்கையே இல்லாத இடத்துக்கு தள்ளி விட்டால் நம்ம நம்பிக்கையை எழுந்திருக்க மறந்துடுறோம். நான் சொல்கிறது சரிதானே? எந்த சூழலிலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள். பெற்றோர் தொடங்கி பெரியவர் வரை யார் கைவிட்டாலும் சரி, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. நம்பிக்கை ஒருவனுக்கு இருந்தால் போதும், வாழ்க்கையில் எட்ட முடியாத தூரத்தை எல்லாம் எட்டிவிடலாம். தாராபாரதி சொன்னது போல, வெறுங்கை என்பது முட்டாள்தனம், 10 விரல்களும் தான் நமக்கு மூலதனம். நம்மளை படைக்கும்போது கடவுள் ரொம்ப தூய்மையாக அழகோட அறிவோடு தான் படைக்கிறாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சிறப்பு திறன் கொண்டவங்க யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா? அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கடினம் இருந்தாலும் யாராலும் தன் வாழ்க்கையை வேண்டாம் என்று புறக்கணிக்க முடியாது. அப்புறம் ஏங்க, நம்மக்கிட்ட எல்லாம் சரியாக இருந்தோம், நம்மளால முடியலை அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஒரு மூளையோரமாக உட்காந்து முனகிக்கிட்டே நம்ம இருக்கிறோம்? இங்கே அப்படி இல்லை, யாரும் இன்னுமே அப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் தேநீர் கதைகள் தோழி யூடியூப் சேனலை பார்க்குறீங்களா? சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மனதில் தன்னம்பிக்கையை விதைக்கும் பணியை செய்யும் தேநீர் கதைகள் தோழிக்கு உங்களுடைய ஆதரவு முக்கியம். மீண்டும் கதைக்குள்ள போயிடலாமா? ராமுக்கு பெரியவர் ஒரு அறிவுரை சொல்றாரு. சனிக்கிழமையில குறை சொல்லாத எதையும் சில நிமிஷம் அமைதியா உன் வாழ்க்கையை பத்தி யோசி. அடுத்தது நீ என்ன பண்ண போற அப்படின்றத பற்றியும் யோசி. மனம் தடுமாறாத, இழந்ததை எண்ணி வருத்தப்படாத. சனி பகவான் உன்னை எப்பயுமே கீழே தள்ளுறதில்லை, உன்னை மேலே எழுப்புறதுக்கான பக்குவத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெரியவர் சொன்னார். தன்னோட வீட்டுக்கு போன ராமு இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணான். யார் மேலேயும் குறை சொல்லலைங்க, தன்னோட செயலில் தெளிவாக இருந்தான் ராமு. இந்த நிகழ்வு உங்களுக்கும் நடக்கலாம். ஒரு சிறிய மாற்றம் பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கும் வல்லமை கொண்டது. நம்பிக்கையோடு செயல்படுங்க, நல்லது தான் நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பி வெற்றி பெற்ற தருணங்கள் இருக்குது தானே? அப்படி வெற்றி பெற்ற போது உங்கள் மனநிலை என்ன? உங்களுக்கு கிடைத்த மகிழ்வென்ன? ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்து விட்டதாக நினைத்தால் அந்த தோல்வியில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? எல்லாத்தையுமே தேநீர் கதைகள் தோழியோட பகிர்ந்துக்கோங்க உங்கள் கமெண்ட் செக்ஷனில்.